ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி ஈவினிங் விலாக் தான், ஃப்ரைடே ஈவினிங் விலாக். அதோட ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்கும் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் இன்க்ளூட் ஆகிருக்கு, வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி ஈவினிங் தாங்க பூஜை பண்ணிக்கிட்டேன். மார்னிங் எங்கள் வெளியே போயிட்டேன், கடைக்கெல்லாம் போயிட்டு வந்ததுனால மார்னிங் பண்ண முடியல, டைமும் இல்லை. அதனால நான் இன்றைக்கி ஈவினிங் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஈவினிங் டைம்லையோ இல்லை எப்போவுமே பூஜை பண்ணுறப்போ அழகாக பூவெல்லாம் வச்சுட்டு சுவாமிக்கு அழகாக இந்த மாதிரி தீபம் ஏற்றிட்டு வீடியோ எடுக்கிறப்போ ஃபோட்டோ எடுக்கிறப்போ ரொம்ப அழகாக இருக்குல்ல. உங்களுக்கும் இந்த மாதிரி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம குயிக்காக இப்போ டிஷ் உள்ள போயிடலாம் வாங்க. இந்த டிஷ் வந்துட்டு மசூர் தால் கட்லெட் தான் பண்ண போகிறேன். வெரி ஹெல்த்திங்க, ஹை ப்ரோட்டீன் அண்ட் ரிச் ஃபைபர். இது ரொம்பவே ஹெல்தி, பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக இதை கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. 2 hours நல்லா சோக் பண்ணி வச்சுருக்கேன், ஊற வச்சுருக்கேன் மசூர் தாலை. மைசூர் பருப்பு சொல்லுவாங்கள்ல நம்மளதில், அந்த மாதிரி அந்த பருப்பை ஊற வச்சு வாஷ் பண்ணி மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. சோயா சங்க்ஸை சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வெங்காயம், அதுவும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறது. நீங்கள் எப்போவுமே எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமானா ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்புங்க. இது என்னோடய ரேஷுவுக்கு கரெக்டாக நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, நான் இதை இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை அரைக்கிறப்போ நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. அதில் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டேன், அதனால எனக்கு அது கொஞ்சம் மைனஸ் ஆகிடுச்சு. பட் ஆனால் நீங்கள் வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணாதீங்க. தண்ணி ஆட் பண்ணால் இந்த மாதிரி ஆகுது. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஓகே, எப்படி இருந்தாலும் பண்ணி தானே ஆகணுன்ட்டு ஓகே ரெசிபிக்குள்ளே அதை எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஆனியன், இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாப்பிட்றப்ப கொஞ்சம் க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஆலு கட்லெட் செஞ்சுருக்கேன், பட் ஆனால் நான்வெஜ் கட்லெட்டெல்லாம் நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை. சரி, இந்த மசூர் தால் கட்லெட் ஒன்ஸ் ட்ரை பண்ணலான்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் நான் இதை ஷேடோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஷேடோ ஃப்ரைக்கு ஒரு கடாய் இல்லைன்னா பேன் எதனா ஒன்று, ஒரு 2-3 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு உங்களுக்கு தேவையான ஷேப்பில் செஞ்சுக்கலாங்க. நீங்கள் ஒன்று ஓவல் ஷேப் இல்லைன்னா ரவுண்ட் ஷேப். எனக்கு ரவுண்ட் ஷேப்பே ஓகே தான், ஓவல் ஷேப்பெல்லாம் பண்ணி ஒழுங்காக வரலன்னா, அதனால ரவுண்ட் ஷேப்பே நான் ட்ரை பண்ணிக்கினேன். போட்டுட்டு அதுவும் இல்லாமல் இது வந்துட்டு கொஞ்சம் தலைன்னு இருக்கிறதுனால எனக்கு ஓவல் ஷேப்பெல்லாம் வருமோன்ற ஒரு டவுட்டும் வேறு, அதனால் ஓகேங்களா. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பாருங்கள் ஒரே கையிலேயே நான் அந்த ரவுண்ட் ஷேப்பே இது பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஆயிலில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். பாருங்கள், ஒன்ஸ் பின்னாடி இந்த சைட்லெல்லாம் பின்னாடி சைடு குக் ஆகிருக்கும், அப்போது இதை திருப்பி போடுங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு கண்டிப்பாக ஒரு 10 minutes ஆகுது ஆகும் குக் ஆகிறதுக்கு. 10 to 15 minutes ஆகுது. உள்ளேயும் குக் ஆகணும் இல்லையா, அதனால் மீடியம் ஃப்ளேம் இல்லை சிம்மில் வச்சு நீங்கள் திருப்பி திருப்பி போட்டு குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா குக் ஆகும், உள்ளவும் வெளியவும். இல்லைன்னா உள்ளே அப்படியே ராவாக இருக்கும். ஏன்னா இது பச்சையாக ஊற வச்சு போட்ட பருப்பு தான், நார்மலாக வேக வச்சு அந்த மாதிரியெல்லாம் நம்ம போடல. ஓகேங்களா, உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வேகிற வரைக்கும் நம்ம என் குட்டி வாண்டு வேற என் காலை பிடிச்சி இழுத்துகிட்டே இருந்தால் அவளை நான் போய் பார்க்கணும், இல்லைன்னா அவள் என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான். இவளை கூட கொஞ்சம் நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். குக்கிங்கே பண்ணியிருந்தாலும் இவள் கூட நான் உட்காரணுன்னால இவளுக்கு வேறு ஃபீவருங்க, விட்டு விட்டு வருது. இப்போது ஓகே தான், நார்மல் ஆகிட்டா. பார்க்கணும் இன்னும் நெக்ஸ்ட் டே எல்லாம் எப்படி இருக்குவான்னு. ஓகே, இந்த கேப்பில் இந்த நம்ம டிஷ்ஷும் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எப்படி இருக்குன்னுட்டு நம்ம சாப்பிட்டு சர்வ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கே சர்வ் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி வந்துட்டு சாஸ் கூட தான் நான் சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு அப்படியேவும் சாப்பிடலாம், இல்லைனா க்ரீன் சட்னி, தேங்காய் சட்னி எது கூட வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி இந்த சாஸ் கூடவே நல்லா தாங்க இருந்துச்சு. ஓகேங்களா, நான் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பொறுமையாக சர்வ் பண்ணுறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணுறது பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நான் மோஸ்ட்லி என் பொண்ணுக்காக தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவேன். பட் ஆனால் சம்டைம்ஸ் அவள் இது ஓகே, இது நல்லாயிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிடுவான். ஓகே, இன்றைக்கி நானே சாப்பிட்றேன், எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலான்னுட்டு.
ஓகே. நான் இது வந்துட்டு ஆனால் ஃபஸ்ட் டைமாக செஞ்சுருக்கேன். எப்படி இருக்குமோன்னு எனக்கே ஒரு டவுட்டாக தான் இருக்குது. வில் சி நல்லா தான் இருக்கும்ன்ட்டு எனக்கு ஒரு ஹோப். ரொம்ப நான் வந்துட்டு எப்பவுமே ரொம்ப எஃபர்ட் எடுத்து போடுற விஷயம் நல்லாவே இருக்காது. ஏனோ தானோன்னு பண்ணுற டிஷ்ஷு தான் நல்லா வரும் எனக்கு. அந்த மாதிரி தாங்க எனக்கு இது அப்படி தான் ஆன மாதிரி இருந்துச்சு. ஓகேங்க, சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மேலெல்லாம் கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக குக் ஆகிட்டு இருந்துச்சு. என் குட்டி வாண்டு பாருங்கள் எடுத்துக்கின்னு நான் அவளும் சாப்பிட்றேன்னிட்டு இருந்தா. அப்புறம் அவள் சாப்பிட்டு கிளாப் பண்ணினே போகிறா. அதுவும் அவள் சாப்பிட்டு முடிக்கல, அவளுக்கு தெரியாது இல்லையா. பாருங்கள், இவளுக்கு க்ரீன் சட்னி தான் வேணுமா. அதனால் க்ரீன் சட்னி கூட தான் எனக்கு நான் சாப்பிடுவேன்னு. ஓகேம்மா நீயே பண்ணிக்கோன்னிட்டு விட்டாச்சு. இப்போல்லாம் நான் அவளுக்கு அவ்வளோதான், என்ன இது வேணும் அது வேணும், அதுக்கு என்ன டிஷ்ஷோ அது சைட் டிஷ்ஷோ அதுதான் அவளுக்கு வேணும். வேறு எதுனா கொடுத்தா சாப்பிட மாட்டாள். ஓகேம்மா நீ க்ரீன் சட்னி கூட சாப்பிடுன்னு விட்டாச்சு. ஓகே, இந்த க்ரீன் சட்னி கூடயும் நல்லா தான் இருந்துச்சுங்க. நான் சாப்பிட்டு பார்த்தேன். இட் வாஸ் வெரி நைஸ் அண்ட் ஹெல்தி ஸ்நாக். கண்டிப்பாக ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக பண்ணி கொடுங்க. ஓகேங்க, தேங்க்யூ, டாட்டா, பை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.